ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹர்ஃபெக்ஸ். நான் உங்கள் ஹருண். ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னென்னா, எல்லாருமே வந்து ஹிஸ்மீரா பார்த்துருப்பீங்க. ஸோ ஹிஸ்மீராவில் வந்து ஜியா பாப்பா அண்ட் ஜேகே அப்புறம் மீரா கான் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சீன்ஸில் தான் வந்திருக்கும். ஸோ நான் வந்து அதை மட்டுமே வந்து ஒரு ஒன் ஷாட்டாக அவங்களுக்குள்ளே இருக்க பவுண்டிங்கை மட்டுமே ஒரு ஒன் ஷாட்டாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது போடவா வேணாமான்றது வந்து நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க சேனலை, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு நான் போடுற நரேஷனோ ஒரு நான் போடுற ஸ்டோரியோ எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸோ அதுலேயே சொல்லிடுங்க. நான் இப்படி சேனலை கண்டினியூ பண்ணுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓவராக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஓகே, டுடே ஸ்டோரி வந்து நம்ம தயாங்குக்காக தான். இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒருத்தங்க ரூஹின்னு ஒருத்தங்க இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சாரிடா உங்கள் நேம் எதுவும் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா அவங்க தான் எனக்கு கமெண்ட் டிஎம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க இதை வந்து உங்களோட நரேஷனில் கொண்டு போங்க, அப்புறம் ஓன் டயலாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹர். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுமே வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரியை மட்டும் ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓப்பன் பண்ண ஒருத்தவங்க ரூமுக்குள்ளேருந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறா. அது வேற யாரும் இல்லை, உங்கள் சிஸ்டர் தான். அவள் பேர் ஜெய். ஜெய் அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு, வர்றா எங்கள் அக்கா கல்யாணமே வேணாம் வேணான்ட்டு இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கா. மாமாவை ஃபோட்டோல பார்த்ததுமே மயங்கிட்டியா என்ன? ஏய் ஜெய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அது கல்யாணம். ஆஹா, அப்பா அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இது நம்புற மாதிரி இல்லையேக்கா. நீ போடுற 1 கிலோ மேக்கப்பே விளங்குது. ஹே, நான் மேக்கப் எல்லாம் ஒன்றும் போடல சரியா, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அது மட்டும் தான் போட்டிருக்கேன். பாரு என் முகத்துல வேற எங்கேயும் மேக்கப் இருக்கான்னு அப்படின்னு அவ. அக்கா, வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்காத, இந்த ஐலைனர் போட்டுக்கோ, அப்பதான் மாமா உன் கண்ணிலே மயங்கிடுவாரு அப்படின்னு சொல்றா. ஜெய், முதல்ல பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு மாதிரி இருக்கா? அப்போ மாமா கிட்ட மயங்கிட்ட தானே? அப்படியே அங்கால செய்து உங்க அம்மாவோ, ஜெய் இங்க வா, அங்க அவகிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருக்காத, அவ ரெடி ஆகிட்டு இருக்கா, அவளை ரெடி ஆக விட்டுட்டு நீ இங்கல வா, இங்கல வந்து இந்த ஒர்க் எல்லாம் பாரு, எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணணும்ல. மாமா வீட்டுக்காரங்க வேற ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப பயமா இருக்கு. இது வேற குட்டியா இருக்கு இந்த வீடு, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு நான் தெரியல. ஜெய் சீக்கிரமா வா அப்படிங்க. ஜெய் இங்க ரூம்குள்ளேயோ அழைப்பு மணி அணைச்சிட்டு நான் கிளம்பணும். அக்கா நீ வேணா பாரு, நீ கல்யாணத்துக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா மாமாவுக்கு நானே ஓகே சொல்லலான்னு தான் இருந்தேன். வேணான்னு சொல்லிடு, நானே ஓகே பண்ணிக்கிறேன், நானே கரெக்ட் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரை போட்டோல பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்க நீங்க. ஏய் அதெல்லாம் இல்லை, நான் கல்யாணம் வேணானே சொல்லலையே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போ இங்க இருந்து அப்படிங்க. அவன் சரி சரி மாதாஜி கூப்பிட்டா நான் கிளம்புறேன், நீ ரெடியாகு, மறக்காம ஐலைனர் போட்டிருக்கா அப்படின்னுக்கிட்டே அவ ஓடிட்டு வெளியால் போய் அங்க இருக்க பர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆக அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 கார் வந்து நிக்குது. ஒரு கார்ல ஜேகேயோட அம்மா அப்பா அண்ட் மற்ற கார்ல தயாங் தாத்தா பாட்டி, அதாவது தயாங்கோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ட் ஜேகே தயாங்கோட தம்பி, இவங்க எல்லாருமே கார்ல இருந்து இறங்குறாங்க. அப்போ தயாங்கோட ஃபேஸ் ரொம்ப சிடுன்னு இருக்கு. அப்போ தயாங்கோட அம்மா அப்படியே தயாங் கிட்ட வந்துட்டு, ஏய் தயாங், பொண்ணு பார்க்க வந்திருக்கு, இப்பயாச்சும் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கேன், எப்ப பாரு மூஞ்ச உருன்னே வச்சுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படிங்க. அப்படியே தயாங்க அவங்க அம்மாவை பார்த்து,
முறைச்சிட்டு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டேன். அம்மா, உனக்கே தெரியும் தானே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. ஆ, உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஒரு ஒரு 1 இயர் டைம் தாங்க. நான் அதுக்கிடையில எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு சூட்டபிளான ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு. ஆனா நீங்களும் உங்க இஷ்டத்துக்காக என்ன இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படிங்க. அப்படி அங்கால சைட்ல இருந்து, ஆமா, உன்னை நாங்க கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னை யாரும் இங்க கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணல தம்பி. நீ வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ, வேணாட்டா வேணான்னு சொல்லு. என்ன, உனக்கு சொத்துல தான் பங்கு கிடைக்காது, அவ்வளவுதான். உன் பேர்ல கம்பெனியும் எழுதி தர மாட்டேன், அவ்வளவுதான். நீ நோ சொன்னீங்கன்னா கிடைக்க போறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ எங்க தேடினாலும் கிடைக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ, இல்லைன்னா பண்ணிக்காத அப்படின்னு தாயங்கள அப்பா சொல்ல, அப்படியே தாயங்கள அம்மா, ஏங்க சும்மா இருங்க, அவன் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பா, நீங்க பிள்ளைய போட்டு ரொம்ப திட்டாதீங்க சரியா. தாயா, இங்க பாருப்பா, அப்பா சொல்ற மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா. அந்த பொண்ணை நான் போட்டோல பார்த்தேன், ரொம்ப அழகா லட்சணமா லக்ஷ்மிகரமா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அப்போ ஜேகேவோ அப்படியே எட்டி தயங்க பார்த்துட்டு, நான் நீ கல்யாணம் பண்ணிக்கோனா, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க, நானும் அண்ணியை பார்த்தேன், ரொம்ப நல்லவங்களா வேற தெரியுறாங்க, உனக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பேரா இருப்பா அவங்க. ஸோ இதன்னு யோசிக்காம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுனா அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே தாயாவும் எல்லாரையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தாத்தாவும் பாட்டியும் அப்படியே தாயாவும் கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து என் பேருன ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. என் பேர் எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பான், பிடிக்கலையா அவனுக்கு இன்னொரு பொண்ணு பாருங்க, அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க. இங்க பாருடா, நீயும் உன் பிள்ளைய மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவன் என் பேரன், அவனை மிரட்டாத அப்படின்னு கொண்டே அவங்க பாட்டி அப்படியே தாயாங்கோட கன்னத்துல கிஸ் பண்றாங்க. அப்போ உங்க தங்கச்சி ஜெய்தான் அப்படியே வீட்டு வாசல்ல வந்து நின்று பாக்குறாங்க. அப்போ ஜெய்க்கு குரங்கு குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு, யாருன்னா இவன் லூசு மாதிரி தவிக்கிட்டே இருக்கான், எப்போ பாரு வந்து பார்த்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆளு ஒரு மார்க்கமா இருக்கா நீ அப்படின்னுகிட்டே ஜேகேவை பார்த்த ஒரு மாதிரி ஒரு சைட் ஃபேஸ்ல வச்சுக்கிட்டே அப்படியே ஜேகேவை பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு, ஆண்டி வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு எல்லாரையும் வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு உங்க ஹால்ல இருக்க சோஃபால உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாருமே அப்படியே உட்கார்ந்து இருந்துகிட்டே உங்களோட வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க உங்க அம்மாவும் அப்படியே கிச்சன்ல இருந்து வந்துட்டு, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னுங்க. உங்களோட அப்பா அதுல முன்னுக்கு சோஃபால தான் உட்காந்துருக்காரு, எல்லாரும் உட்காருங்க, இவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு எல்லாருமே அப்படியே அங்க இருக்க சோஃபால உட்காடுறாங்க. அப்போ உங்களோட அப்பாவும், வீடு கொஞ்சம் குட்டியான வீடா தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல அப்போ எல்லாருமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு வீடு அது ஒன்றுமே தேவையில்ல, எங்களுக்கு பொண்ணே காணும் அப்படின்னுகிட்டு சொல்றாங்க. அப்போ உங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, ஆமா மாப்பிள்ள ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி உருணி வச்சிருக்காரு, அவருக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அப்படியே தான் அவங்களோட அப்பாவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் மீட்டிங், ஸோ அதுக்கு விடாம எங்க கூட்டிட்டு வந்துட்டோம், ஸோ அதனால கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கேன், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை ஈஸியா டீல் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்க. அப்போ ஜெய் கிட்ட அவங்க அம்மாவும், ஜெய் போய் அக்காவை கூட்டிட்டு வா, அக்கா ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்த்து அவளை கூட்டிட்டு வா அப்படிங்க. ஜெய் அப்படியே நேரா அவங்க ரூம்குள்ள வந்துட்டு, அக்கா மாமா வந்துட்டாரு, மாமா ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா என்ன கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்காரு, பரவாயில்ல ஆனாலும் அழகா இருக்காரு, சிடுசிடுன்னு இருந்தாலும் அழகாத்தான் இருக்காரு அப்படிங்க. நீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, அவருக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, பிடிக்காம போயிடுமோ, அக்கா பிடிக்கலன்னா ஏன்க்கா உன்னை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க, இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்காங்க, உன்னை பிடிக்காமலாம் வந்திருப்பாங்க, அதுவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் வந்திருக்காரு, அவரை நினைச்சா உன்னை வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்க முடியும், ஆனா உன்னை அவாய்ட் பண்ணாம அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க தானே, அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்க போது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு கிடையாது, ஸோ அவருக்கு நோன்னு சொல்ல போறாரு, நீ அதை பத்தி எதுவுமே திங்க் பண்ணிக்காம பாரியா சீக்கிரம், அம்மா கண்ணாலே முறைச்சுக்கிட்டு இருக்கா, அப்புறம் மாத்தாச்சி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற. அப்புறம் நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஓகே வா வா போலாம், எனக்கு ஒரே டென்ஸ்டா இருக்கு,
என்ன நானே கம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படியே வழியால் வர உங்கள் அம்மா அவங்க கையில் ஒரு ஜூஸ் ட்ரேயை தராங்க. ஸோ இதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு எல்லாருக்குமே ஜூஸு கொடுக்குறீங்க. ஸோ ஜேகேவோட அப்பா, ஜேகேவோட அம்மா, அப்புறம் தாத்தா, பாட்டி, அப்புறம் ஜேகே இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் தயாங்குக்கு கொடுக்குறீங்க. ஸோ தயாங்குக்கிட்ட நீட்டும்போது தயாங்கு ஃபர்ஸ்ட்டாக உங்கள் ட்ரேவோ எதையுமே பார்க்க கிடையாது. அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் எங்கள் ஜூஸ் அப்படிங்கிறீங்க. அப்போது உங்கள் வாய்ஸை கேட்டுட்டு தான் அப்படியே உங்கள் கையை மட்டும்தான் பார்க்குறாரு. ஜூஸை வாங்கி எடுத்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படிங்கிறாரு. அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நிமிர்ந்து உங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக எல்லாருமே அப்படியே தயங்கவே பார்க்குறாங்க. அப்போ தயங்கலாமா எங்க என்னங்க இவன் வாங்கிட்டு தனியாக பேசணுங்கன்னு வேற சொல்கிறான். எதுவும் பிரச்சனையை உரண்டை எடுத்து விட்டுருவானோ, கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவானோ. சி போடி லூசு, உன் பிள்ளைய பற்றி உனக்கு தான் தெரியல. அவனாவது கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறதாவது எப்படியும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவான். ஆனால் கல்யாணம் வேணான்னு சொல்ல மாட்டான். காரணம் இருக்குது, அவனுக்கு கம்பெனி வேணும். அவன் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண கம்பெனி. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் கல்யாணம் பண்ணாதான் கொடுப்பேன்னு. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணலனாலும் அவன் கொடுப்பேன் தான். இதை நான் ஒரு சாக்கை வச்சு அவங்க கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது தேங்கலாமோ இங்கே நீங்களே சத்தமாக பேசி காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கேன், கொஞ்சம் நேரத்துக்கு வாய் முடிச்சிடுங்க அப்படிங்க. அப்போ ஜிக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஆஹா அண்ணன் அன்னிக்கிட்ட தனியாக பேசணுமா, கொஞ்சம் விடுங்க, அவங்க இப்போ பேசிட்டு வரட்டும் ஆஹா அண்ணா அப்படிங்கிறாரு. அப்போது அப்படியே ஜெய் அங்கே இருந்துக்கிட்டே ஜேகேவை ஒரு மாதிரி கேவலமாக உள்ளுக்கு விட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஜேகே அப்படி ஜெய்யை பார்த்துட்டு ஜி யாரா இந்த சிடுமூஞ்சி இதை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கா, யாரும் மூஞ்சியும் பாரு எனக்கிட்டே அப்படியே ஜெய்கே தாங்க பார்த்துக்கிட்டே அண்ணா அண்ணா நீ போய் பேசுனா உனக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வயன் நீ மேலே மொட்டை மாடியில் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு போய் பேசிட்டு இருமா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துட்டு அப்படியே தலையை குஞ்ச மாதிரிக்கே நீங்கள் உங்கள் மொட்டை மாடிக்கு போகிறீங்க. ஸோ மொட்டை மாடியில் வந்து மொட்டை மாடி கார்டன் மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே நிறைய அந்த குட்டி குட்டி செடி, அழகான ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க. ஸோ பார்க்கவே அந்த இடம் வந்து ஒரு கம்ப்ளீட் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே ஒரு சீட்டிங் சேர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் போயிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. அப்படியே தயம் அதுக்கிட்ட வந்துட்டு அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி டென்ஸ்டாக அவர் நெயிலில் பைட் பண்ணிக்கிட்டே இங்கே பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், லவ் பண்ணணும், அவகிட்ட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கல்யாணம், ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளெல்லாம் போகலாம். எனக்கு வந்து உன்னை லவ் பண்ணணும்னோ உன்னை பார்த்ததுமே உன்கிட்ட எனக்கு கொடுக்கணும்னா எந்த ஃபீலிங்ஸுக்குமே வரல. இங்கே பாரு எனக்கு ஃபேமிலி ப்ரெஷர், இதுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா. இதுதான் உனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதே மாதிரி உனக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இருக்குது அப்படிங்க. ஆமாம் உங்களுக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இருக்குது. கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் நோ தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு அது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்காக வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போது அவர் அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாரு, உனக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ உனக்கும் வேறு வழி இல்லை, எனக்கும் வேறு வழி இல்லை. எனக்கு என் கம்பெனி வேணும், அதுக்காக தான் இந்த கல்யாணம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கும் எனக்கும் வெளியில் மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப். வீட்டுக்குள்ளே உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இந்த வழியால் போயிட்டு சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவருக்கு என்னை பிடிக்கல, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காத. அண்ட் ஆல்சோ கல்யாணம் பண்ணி ஒரு 1 இயர்லேயே நான் உனக்காக டிவோர்ஸ் தந்துடுவேன். அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அதையும் சேர்த்து தந்துடுவேன். எப்படியும் கம்பெனி பேருக்கு மாறிடும் அதுக்கப்புறம். அண்ட் அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. அக்ரிமெண்ட் தந்துடுவேன் சைன் பண்ணுறதுக்கு. ஸோ சைன் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டேரு அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி தேரப்பான ஐஸ்லேயே தயங்க பார்த்துட்டு சரி ஓகே தான் எனக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை நினச்சிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி தயங்க வெட்டிங் பண்ணால் தான்
உங்களோட தங்கச்சியோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் உங்கள் அப்பா அம்மாவால் பார்த்துக்க முடியும். அதனால தான் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு ஓகே சொன்னதுக்கான ரீசனே. அது தயங்கினபடியாக நீங்கள் தயங்க ஃபோட்டோவில் பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சவரே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்துப்பீங்க. ஆனால் அவருக்கு உங்களை பிடிக்கலைன்னதும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் ஓகே சொல்லிட்டீங்க அந்த கல்யாணத்துக்கு. தயங் அப்படியே மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு எல்லார்கிட்டேயும் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம், பையனுக்கும் கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு வீட்டே வெளியால் போய் அவரோட காரில் வருகிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கி வரும்போது அப்படியே தயங்கோட அம்மாவோ அவங்க அப்பா கதைக்கிட்ட போயிட்டு, எனக்கு இவனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், என்னங்க நடக்குதுங்க அப்படிங்க அவங்க அப்பாவோ. உன் பையனுக்கு சொத்து வேணும்னு அர்த்தம். அதுக்கு பேசாமல் அந்த பரம்பரை காப்பை வாங்கிட்டு கொடுத்துட்டு கிளம்பிப்போம், அவன் விளையாட போயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படி தயங்கோட அம்மா வளர்ந்து அப்படி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தயங்கோட அம்மாவும் உங்கள் கையில் அந்த காப்பை, அதாவது அவங்களோட பரம்பரை காப்பை எடுத்து போட்டு விட்டுட்டே சொல்கிறாங்க, இந்த காப்பு என்னோட மாமியார் எனக்காக கொடுத்தது, இது என்னோட வீட்டுக்கு வர மூத்த மருமகளுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட், ஸோ இதை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அதை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வாங்கிட்டு, அத்தை யூ டோன்ட் வெரி அத்தை, நான் உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் அப்புறம் அவரையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அச்சோ தங்க பிள்ளை அப்படின்னு உங்களை கொஞ்சிட்டே நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நேராக தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அதெல்லாம் வாங்க முடியும் அவங்க எல்லாரும். சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், ஃபர்தராக கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுக்கிட்டே அவங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நேராக வெளியில் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே ரூம் போய் போகிறீங்க. அப்போது ஜேகே உங்கள் சிஸ்டர்கிட்ட போயிட்டு, ஆமாம் அண்ணியோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜெயோ எதுக்காகப்பா என் அக்காவோட ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறா. அப்போது உடனே ஜேகேவோ, அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் தாயாவுக்கு அவன் அண்ணியோட ஃபோன் நம்பர் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படிங்கிற. அப்போது அப்படியே ஜேகேவை பார்த்துட்டேன், எனக்கு அக்காவோட ஃபோன் நம்பர் ஞாபகம் கிடையாது, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்னதுமே ஜேகே உடனே, இங்கே பற்றியா நீ இதை ஸ்டார்ட்டாக வச்சுக்கிட்டே ஏன் நம்பரை கேட்குற, எனக்கு தெரியும் நான் ஒரு அழகான பையன் அப்படின்னு, அதுக்காக அப்படி நேரடியாக நம்பர் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போது ஜெய் ஒரு மாதிரி கேவலமாக விட்டுக்கிட்டே, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லை, அக்கா நம்பர் ஞாபகம் இல்லைன்னு தான் உங்ககிட்ட நம்பர் கேட்டேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை, 1 செக் வெயிட் பண்ணேன்ட்டு ஓடி போய் நீங்கள் உங்கள் ஜெய் அவளோட ஃபோனை அப்படியே தூக்கிட்டு அப்படி வந்துட்டு நோட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்பரை கொடுக்குறா. அப்போது ஜெய் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்க, ஜேகே அண்ணியோட நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்போது உங்களோட அம்மா அப்பாவோ அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே, சரி தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நம்பரை கொடுத்துட்டு, கொஞ்சம் மூஞ்சி கண்ணாடியில் போய் பாரு, குரங்கு மாதிரி இருக்குது, உன்னை போய் உன் நம்பரை வாங்கி நான் பேசுவேனா, காசு இருக்கலாம், அதுக்காக இம்பிட்டு உடம்பு முழுக்க ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னுக்கிட்டே ஜெய் அப்படியே அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டே போயிட்டேன். அப்போ ஜேகே அப்படியே அங்கே அதாவது உங்களோட விண்டோவில் வந்து கண்ணாடி மாதிரி தான் கிளாஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அதில் அவரோட மூஞ்சி அப்படி பார்த்துக்கிட்டே, அழகா இல்லையோ அப்படின்னு அப்படியே உள்ளேருந்து உங்கள் தயாங்கோட அப்பாவோ வெளியால் இருந்துக்கிட்டே, ஜேகே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ ஜேகே கடகடன்னு ஓடி போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்போது ஜெய் அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு, என்னக்கா மாமா என்ன சொன்னார், உண்மையில ஒன்று பார்த்ததுமே பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறா. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் எல்லாம் சேடாக டியரப் ஐஸில் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த டியர்ஸ் எல்லாம் வரைக்குள்ள அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, ஆமாம் அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு மாதிரி சேடாகவே சொல்கிறீங்க. அப்போ அவள், ஏக்கா இவ்வளோ சேடாக இருக்கா, கல்யாணம் பண்ணதும் போயிடுவேன்னு கவலைப்படுறியா,
அதெல்லாம் கவலைப்படாத, நீ போனீன்னா நான் அப்படி ஜாலியா இருப்பேன். இந்த ரூம் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்போ நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு "ம், சரி ஓகே, நீ விளையாட போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. அப்படியே கல்யாண ஒர்க்ஸ் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இடையில வந்து சாரி எடுக்க போறது, இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஆனா எதுக்குமே வந்து தாயம் வர கிடையாது. ஸோ நீங்களும் போக கிடையாது. அப்போ தாயம் மாப்பிள்ளையே வரல, என்னத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி உங்களையும் கூட்டிட்டு போறது கிடையாது. உங்களுக்கு ஜெய் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்றா. அதே மாதிரி தேவுக்கு வந்து ஜாங்குக் தான் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றாரு. இந்த இந்த பீரியடுக்குள்ளேயே வந்து ஜெய்க்கும் ஜேகேக்குமே வந்து நல்ல ஒரு போண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு நாள் வந்து ஜெய்க்கு கால் பண்ணிட்டு எனக்கு உன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜெய் ஹலோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் பேசுறது அது சொல்லுங்க அப்படின்னு. ஜேகே ஹே நான் ஜேகே பேசுகிறேன், என் நம்பர் சர்வில் கூட இல்லையா உங்ககிட்ட? சரி என்ன சொல்லு அப்படின்றாங்க. அப்போ ஜேகே இல்லை, என் பின்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அவகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியல. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. ஸோ நீ வந்து அவள் முன்னாடி சும்மா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் ஒன்று போட்டு விட, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்ககிட்ட ஹெல்ப்பாக கேட்குறேன் ப்ளீஸ். ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் அப்படி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணல, வேற யாராவது பொண்ணு கிடைக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட கேளு. ஹே அப்படி இல்லை, வேறு பொண்ணுங்க கிட்ட கேட்டால் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இதுவே நான் அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன். சரி எங்கே வரணும்? வரேன்னு சொல்லிட்டியா? ஓகே டுடே ஈவினிங் இந்த பார்லருக்கு வந்துடு, ஐ மீன் ஐஸ்கிரீம் பார்லர், அங்கே வந்துடு அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போது நீங்கள் சரி ஓகே அப்படின்னுக்கிட்டே இப்படி ஜெய் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆகுது, ரெடி ஆகிட்டு அங்கே போகிறா. அங்கே போனதுமே ஒரு அழகான பொண்ணு, ஹே ஜாங்குக், நீ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ கிட்ட போய் சொல்லாத. ஏன் இப்படி போய் சொல்கிற? என்னை லவ் பண்ணா என்ன இப்போ? நீ குறைஞ்சா போயிடுவேன், ப்ளீஸ் என்னை லவ் பண்ணு அப்படிங்க. இல்லடி, எனக்கு உண்மையிலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடி. ஜாங்குக் பே என்ன செய்றீங்க அப்படின்னுக்கிட்டே ஜெய் அப்படி அங்கே போகிறா. அப்படி ஜாங்குக் அப்படி பின்னுக்கு திரும்பி பார்த்து இப்படி ஷாக்கிங்கா, பாரா பர்ஃபெக்ட் ஆக்ட் பண்ணுறாளே. என்னாச்சு ஜாங்குக், யார் இந்த பொண்ணு? ஓ இதுதான் நீங்கள் சொன்ன அந்த பொண்ணா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எப்படி ஜாங்குக்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படியா ஆப்போசிட் இந்த பொண்ணா, ஹே ஜாங்குக், யார் இந்த பொண்ணு? ஏன் உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறா? இவ்வளோ அப்படி பேச வேணான்னு சொல்லு. ஏய் உங்ககிட்ட தாண்டி பேசுகிறேன். என்ன ஜாங்குக் he is mine, ஓகே? நீ இந்த மாதிரியெல்லாம் ஜாங்குக்கிட்டே என்ன ஜாங்குக் என்ன பண்ணுறீ அப்படின்லாம் பேசாது, கேவலமாக இருக்குது. பொண்ணுன்னா அடக்கொடுக்கமா ஒழுங்காக இருக்க வழியை பாரு. ஹே என்னடி நீ என்ன பார்த்து அப்படியா சொல்கிற? நான் அதுக்கு ஒதுக்கமாக தான் இருக்கேன், நீ தான் பஜாரி மாதிரி காத்திக்கிட்டு இருக்க. புரிஞ்சுதா? ஜேக்கு எப்பயுமே அந்த மாதிரி பொண்ணுங்களை எப்பவுமே பிடிக்காது. அதுவும் ஜாங்குக்குன்னு கூப்பிடுற பொண்ணுங்களை எப்பவுமே பிடிக்காது. அவனுக்கு ஜேகே பீப் அப்படின்னு ஸ்வீட்டாக கூப்பிடுற பொண்ணுங்களை தான் எப்பயும் பிடிக்கும். உன்னெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டே, அவனுக்கு ஜாங்குக்குன்னு வேற பொண்ணுங்க கூப்பிட்டா பிடிக்காது, ஆனால் நான் கூப்பிட்டா பிடிக்கும். பிகாஸ் நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்மா. இந்த மாதிரி சிலு கட்டம் பேசிக்கிட்டு இருக்காம போறியாங்கிட்டு அப்படின்னு. அவ ஜாங்குக் நீ பொய் சொல்லாதே, அவ 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 உன்னை பாய் ஃப்ரெண்ட்னு சொல்கிறான், நீ என்னடானா அமைதியாக இருக்க அப்படின்னு அவ சொல்ல, நீங்கள் அப்படியே ஜாங்குக் கிட்ட ஜாங்குக் சொல்லு, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லு அப்படின்னு அடிக்கிறீங்க. அப்போது ஜாங்குக்கு ஆஷ் ஏண்டி அடிக்கிற அப்படின்னு, ஆமாம் ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவ ஹே நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ என்னை துரத்துறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்கிறேன், ஐ நோ தேட் அப்படின்னு
ஜங்குக் அப்படியே ஜெய் அழுத்து அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்கல அழுத்து அண்டு கிஸ் பண்ணிடுறாரு. அப்படி ஜெய் அப்படி ஒரு ஷாக்கிங்ல இருக்கா. அப்படி கண்ணெல்லாம் முட்டை கண்ணெல்லாம் வழியால வந்து விழுந்துடுற மாதிரி. அப்போ அந்த பொண்ணு, என்ன நீ கிஸ் பண்ற, என் கூட பேசாத போ ஜெய்கே அப்படின்ட்டு அவ எழுந்து போயிடுறான். அவ போனதுமே ஜெய் அப்படியே ஜேகேட பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ண நீ, எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் கூட அறிவிட்டதே இல்லையா ஜேகே அப்படின்னு. ஜேகேவும் என் மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் தான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணேன், உங்ககிட்ட நான் ஒன்றும் நடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ ஜெய் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, அப்போ நீ நீ என்ன மீன் பண்ற அப்படின்னு. பிகாஸ் ஐ லவ் யூ, அதனால தான் நான் வேற பொண்ணுங்க கிட்ட போகலை, உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். எந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் எனக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரியல, இனியாவது புரிஞ்சுக்கோ, ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி எழுந்து நேராக வெளியால போகிறீங்க. அப்போது ஜேகே, ஹே ஹே ஜெய் ஜெய் கொஞ்சம் நில்லு அப்படின்னுக்கிட்டே உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களை திருப்பிட்டு உங்கள் கண்ணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, நான் மட்டும்தான் லவ் பண்ணுவேன் எப்போவுமே, நீ பொறுமையாகவே பதில் சொல்லு, அவசரம் கிடையாது, புரிச்சுதா அப்படின்னுக்கிட்டே அவர், சரி பா உன்னை நான் வீட்டில் விட்டுடுறேன் அப்படிங்கிறாரு. ஜெய்யோ போய் ஜெய்யோ பார்த்துட்டு, அதெல்லாம் வேணாம் நானே போய்ப்பேன் அப்படிங்கிறா. இப்போ என்ன எப்போ பாரு பஜாரியாட்டம் கத்திட்டே இருப்பேன், என்ன சவுண்டே வர காணோம் அப்படிங்கிறாரு. அப்போ ஜெய்யோ அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறா. அப்போது ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா என்று சொல்லி அவர் பைக்கில் ஏற்றிட்டு நேராக கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுடுறாரு. இப்படியே டேஸ் ஸ்கிப்ஸ் ஆகுது. அப்படி ஜேகேக்கு நடுவில் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. ரெண்டு பேருமே ரொம்ப 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 லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது கூடவே வந்து உங்களோட மேரேஜ் ஒர்க் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக ஸ்மூத்தாக நடக்குது. இன்னைக்கு உங்களோட கல்யாணம், நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மாவோ நேராக ரூமுக்குள்ளே வந்துட்டு, அம்மா வயன் ரொம்ப அழகாக இருக்கடா தங்கம் அப்படின்க்கிட்டு அவங்க உங்களுக்கு கண்ணூரை வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு, பாருமா கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவேன், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடாது, எப்போயுமே நல்லபடியாக அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்க. நீங்கள் அப்படியே உங்களோட அம்மாவை டீரப்பான வயசில் பார்த்துட்டு, அம்மா I'm gonna miss you அம்மா அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட அப்பாவை வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி தங்கம், நீங்கள் போய் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, பக்கத்தில் தானே வீடு, அப்பா அடிக்கடி வந்து உங்களை பார்த்துப்பேன், அம்மாவும் அடிக்கடி வருவா, இதெல்லாம் யோசிச்சு திங்க் பண்ணிக்காத அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அவங்கள பார்த்துட்டே, அப்பா பக்கத்துலையா, ரொம்ப தூரத்தில் இருக்குப்பா வீடு, நீங்கள் அடிக்கடி வந்து டைம் வேஸ்ட் பண்ண இல்லாதே, உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா, ஐ மிஸ் யூ அப்படின்றீங்க. அப்போ அதெல்லாம் உண்மை, கல்யாணத்தை பண்ணிக்கோமா அப்படின்க்கிட்டே அப்படியே உங்களோட அப்பா அம்மா உங்களை ரூமில் விட்டுட்டு கீழே போய் எல்லா ஒர்க்கும் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் ஜெயும் ஜேகேயும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜெய்க்கு மாலை எடுத்து போடுற மாதிரி இமிட்டேட் பண்ணுறதும், தாலி கட்டுற மாதிரி காட்டுறதும், ஜெய் அதுக்கு ஷை ஆகிறதும், இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது உங்களை பார்த்துட்டே ஜெய்யை பார்த்துட்டே மேலே போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜெய் அப்படியே நேராக உங்கள் ரூமுக்கு வரா. அப்போது ஜெய் பின்னாடியே வந்து வாலில் அப்படியே அவளை சாய்ச்சிட்டே, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. ஜேகே விளையாடுற டைம் கிடையாது, நான் போய் அக்கா அழைச்சிட்டு வரணும் தலை அப்படிங்கிறா. அப்போ ஜேகே,
அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு. அப்போது ஜெய்யோ ஜேகே அப்போது நான் சீக்ஸ்லாம் தருவேன் அப்படிங்க. ஜேகே ஓகே அப்படின்னு அவர் சீக்ஸை காட்டு. அப்படியே நீங்கள் உங்கள் லிப்ஸை எடுத்துகிட்டு சீக்ஸ் கிட்ட போகிறீங்க. அப்போ ஜேகே பட்டுன்னு திரும்பி ஜேகே தள்ளுங்க, வேற வேற ஓவரில் தான் போயிட்டுருக்கு. யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்கிறது, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஜேகே கிட்ட கோவச்சிட்டு நேராக ரூமுக்கு போய் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு கீழே இறங்கிட்டு போகிறீங்க. அப்போது நீங்கள் ரொம்ப உங்களோட ஃபேஸை டவுன் பண்ணிகிட்டே நேராக நடந்து அப்படியே போய் தேவ்கிட்ட உட்கார்றீங்க. தேவ் உங்களை பார்க்கவே கிடையாது, அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. தாலி கட்ட சொல்கிறாங்க, கட்டி மேலே சொல்கிறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக நடந்து முடியுது. எல்லாம் நடந்து முடிய அப்படியே எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நேராக ஜேகே கார் டிரைவ் பண்ண தேவ் போய் பின்னுக்கு உட்கார்றாரு. அப்போது நீங்கள் அப்படி உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே மிஸ் யூ அப்பா, ஐ மிஸ் யூ, டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும், நான் இல்லைன்றதுக்காக எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு அழுகிறீங்க. அப்போது ஜெய் அங்கால சைட் ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் அப்படியே ஜெய்கிட்ட போயிட்டு, ஜெய் அப்பாவுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்கணும், ஒழுங்காக படிக்கணும், புரிஞ்சுதா, நான் இல்லைன்றதுக்காக ரொம்ப ஆட்டம்லாம் போடக்கூடாது, புரிஞ்சுதா அப்படிங்க. ஜெய் அக்கா மிஸ் யூ, உங்ககிட்ட நான் போய் தான் சொன்னேன், நீ இல்லைன்னா ஹாப்பியாக இருப்பேன், ஆனால் மிஸ் யூ, இல்லைன்னா தான் போரே அடிக்கும், அப்படின்னு உங்க சீக்ஸை அப்படி கிஸ் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நேராக போய் காரில் ஏறுறீங்க. ஸோ அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது தான் உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, என்ன அழுது சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ரொம்ப அழாத, இன்னும் 1 இயரில் திருப்பியும் வீட்டுக்கு தான் போகிறேன், அழுகையெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் இன்னும் ஹர்ட் ஆகி இன்னும் அழுகிறீங்க. அப்போது டே சிக் எப்போ பாரு ஓன்னு அழுதுகிட்டு, கொஞ்சம் நேரத்துக்கு அழாமல் இருக்கியா, தலை அடிக்குது அப்படின்னு உங்கள் காதுகிட்டையே சொல்லிட்டு அப்படி அங்கால பக்கம் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிட்டு கோவமாக ஜன்னல் சைடாக ரோடை பார்த்துக்கிட்டு வராரு. அப்போது நீங்கள் அப்படி உங்கள் கண்ணில் வர தண்ணியெல்லாம் அப்படி வைப் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் சவுண்டே வரல. எப்படியோ உங்களோட அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட வீடும் அப்படியே தேவோட வீடும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போகணும். ஒரே சிட்டியில் தான் இருக்கீங்க, ஆனால் ரொம்ப தூரத்தில் தான் தேவோட வீடு இருக்குது. அதாவது தேவோட வீடு வந்து ஒரு சிட்டி சைட் மாதிரி, உங்களோட வீடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால் 1 hour ட்ராவல் பண்ணி போகணும், ட்ராஃபிக் எல்லாம் கடந்து. ஸோ நீங்கள் அதனால் அப்படி ரோடை பார்த்துக்கிட்ட மாதிரி அப்படியே தூங்கி போயிடுவீங்க. அப்போது சரியாக ஜேகே தேவோட வீட்டுக்கிட்ட வந்ததுமே காரை ட்ராப் பண்ணுறாரு. அப்போது தேவ் அப்படியே திரும்பி உங்களை பார்க்கும்போது நீங்கள் அப்படியே க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது என்னென்னு தெரியல, தேவுக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் மாதிரியும் இருக்குது. அதே சேம் டைம் உங்கள் மேலே வெறுப்பும் அதை விட அதிகமாகவே இருக்குது. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போது நீங்களும் கார் நண்டதை பார்த்ததுமே அப்படி கண்ணை முழிச்சு எழுந்து விளையாட வரீங்க. ஸோ ஆர்த்தி இருக்கிறதுக்காக எல்லாருமே விளையாட நிற்கிறாங்க. ஆனால் அதை எதுவுமே கவனிக்காமக்கு தன் பாட்டுக்கு நேராக நடந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. தேவோட அம்மாவோ எவ்வளோ இதுக்கோ அவரை நிப்பாட்டுறதுக்கோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனாலும் முடியலை, அவர் பேசாமல் போயிட்டாரு. அப்போது நீங்கள் நேராக அப்படி இருக்கிட்ட வந்ததுமே அவங்க சரிம்மா நீ நில்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து பொட்டெல்லாம் வச்சு நேராக வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு வந்து அப்படியே சாமிக்கு தட்டுக்கு எல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு அப்படி நீங்கள் வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார. அப்போது தேவோட அம்மாவோ நீ போய் என் ரூமில் ரெஸ்ட் எடுமா, நான் நைட் உன்னை கூப்பிட்றேன், உனக்கும் கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே
உங்களை அவங்களோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே தூங்கிறீங்க. ரொம்ப நேரம் அழுதுருப்பீங்க. அப்புறம் இந்த 1 ஹவர் ட்ராவல் இப்படியெல்லாம் இருந்ததால் நீங்கள் அப்படியே டயர்டாக தூங்கிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்ஸ், நைட் ஆகுது. அப்போது தேவோட அம்மாவோ உங்களை ரெடி பண்ணிக்கிட்டே, இங்கே பாருமா, எதுவும் பயந்துடாத, அவன் அப்படித்தான் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பான், மற்றபடி ரொம்ப நல்ல பையன். அவன் என்ன, அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோன்னு கோவமாக தான் இருக்கான். நீ அதை பற்றி ஒன்றுமே யோசிக்காத, சரியா? அவனை உன்னால் மாற்ற முடியும், எனக்கு தெரியும். நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னுக்கிட்டே, சரிம்மா நீ உன் வேலையை பாரு, கிதின்னு ரெடி ஆகு அப்படின்னு உங்களை ரெடி பண்ண வச்சுட்டு அவங்க நேராக கிச்சனுக்கு போய் பாலை ஹீட் பண்ணி அப்படியே அதை எடுத்து கொண்டு வந்து உங்கள் கையில் தராங்க. இப்போ நீங்கள் போகணுமா வேணாமா டே உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய குழப்பம். அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அதில் இந்த சடங்கு சம்பிரதாயம் கண்டிப்பாக தேவையா? எதுக்காக என் மைண்ட் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுதுன்னே ஒன்றும் புரியலை அப்படின்னுக்கிட்டே அவர் ரூம் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ரூமை தட்டலாமா வேணாமா என்ன எதுவுமே புரியலையே அப்படின்னுக்கிட்டே ரூமை மெதுவாக நோக் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ரிப்ளையுமே வரல. நீங்கள் மறுபடியும் நோக் பண்ணுறீங்க, ஒரு ரிப்ளையும் வரல. அப்போ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணி மண்டையை மட்டும் விட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போது டே அந்த பெட்டில் உட்காந்துருந்து லேப்டாப்பில் அவர் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் நேராக டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படியே தேவ்கிட்ட வந்துட்டு, அத்தை பால் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு டே அப்படி லேப்பை பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்த்துட்டே, என்ன, அதுதான் உங்ககிட்ட சொன்னல அப்போவே, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு. ஊருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அவங்க பால் கொடுக்க சொன்னாங்கன்னா நீ கொண்டு வந்து கொடுக்கலாம் கூடாது. பேசாமல் வச்சுட்டு உனக்கு வேணும்னா குடி, அப்படி இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. நான் உண்டும் உன்கிட்ட பேச வரல, நீயும் என்கிட்ட எதுவும் பேச வராத, புரிஞ்சுதா? இதுக்கு மேலேயும் நீ என்கிட்ட என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி டியரப்பாவே, இல்லைங்க அத்தை கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் கொடுத்தேன், வேற எதுவும் கிடையாது, எந்த இன்டென்ஷனலாகவும் நான் எதுவும் பண்ணலை. முதல்ல இந்த அழுகை நிப்பாட்டுறியா? எப்ப அழுது படிச்சுக்கிட்டே இருக்காதடி, ஏன்டி இப்படிலாம் இருக்க? என்ன அழுது எனக்கு கரெக்ட் பண்ண நினைக்கிறியா? நீ ஒன்றும் நான் பார்க்குற அளவுக்கு வேர்த்தான பொண்ணு கிடையாது, புரிஞ்சுதா? எனக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான பொண்ணை நான் கூடிய சீக்கிரமே பார்த்துருவேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த செம்பை அதில் வச்சுட்டு அப்படியே போய் ஒரு பில்லோ எடுத்துட்டு அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் அதை வச்சுட்டு அப்படி படுக்கலான்னு போகிறீங்க. அப்போது கொஞ்சம் பாரு அப்படின்னுக்கிட்டே நேராக அவரோட கபோர்ட் கிட்ட போயிட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நேராக உங்ககிட்ட வராரு. வந்துட்டு, இந்தா இது அக்ரிமெண்ட், இதை வாசிச்சுட்டு இதில் சைன் பண்ண, வாசிக்காமலாம் சைன் வச்சிடாது, சரியா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் பரவாயில்ல நான் சைன் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்ட்டு அதில் சைன் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களை பார்த்துக்கிட்டே, இங்கே பாரு அந்த அக்ரிமெண்ட்டில் இதுதான் இருக்குது, எனக்கும் உனக்கும் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரூமுக்குள்ளே கிடையாது, வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது தவிர வீட்டுக்குள்ளேயோ ரூமுக்குள்ளேயோ நீ எனக்கு யாருன்னே தெரியாது, மற்றவங்களுக்கு முன்னாடி நீ எனக்கு என் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடித்தா மட்டும் போதும், புரிஞ்சுதா? அது கூட என்னை செடியூஸ் பண்ணலாம், என் மூலியமா ஒரு பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்னுலாம் நினைச்சிட்டு இருக்காத. எப்போ என்ன நடந்தாலும் நீ எனக்கு ஒய்ஃப் கிடையாது, புரிஞ்சுதா? 1 இயரில் உனக்கும் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு என்கிட்ட என்னோட ரிலேஷன்ஷிப்புக்காக என்னோட பணத்துக்காக எதுக்காகவுமே நீ என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, மனசெல்லாம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பேசலை, அதில் பேசாமல் சைன் பண்ணுறீங்க. அப்போது உங்களை பார்த்துட்டே அழுது வடிக்கிறதுக்கு மட்டும் நல்லா தெரியுது, இப்போ அழுது படிச்சுக்கிட்டு ஏதாவது அழாமல் இருக்கியாடி அப்படின்னு உங்களை பார்த்து பேசுகிறாரு. அப்போது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது,
நீங்க உங்களோட தேவைக்காக மட்டும்தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு. ஆமா, எனக்கு மட்டும்தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேவை இருக்கு. உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த தேவையும் கிடையாது. இல்ல ஏதோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி. உனக்கு பிடிக்கலன்னா நீ பிடிக்கலன்னு சொல்லியிருந்துருக்கலாமே. எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் அப்பா அம்மாக்காக தானே. அப்போ இதுல ஏன் சுயநலம்னு மட்டும் என்ன இருக்கு? இதுல உன் சுயநலமும் இருக்கு. புரிஞ்சுதா? இத வச்சுட்டு சும்மா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னுக்கிட்டே அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு நேரா போய் கபர்ட்ல ஒரு ஃபைல்ல போட்டு அதை அப்படியே வச்சுட்டு நேரா வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ நீங்களும் தூங்கிடுங்க. இப்போ மறுநாள் மார்னிங் ஆகுது. அப்போ நீங்க ஏர்லியாவே எழுந்து ஒரு 6 o'clock இருக்கும். அப்படியே எழுந்து நேராக ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு, அதாவது தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே நேராக வந்து சாரி எல்லாம் நீட்டாக சாரி வேர் பண்ணிட்டு அதை வந்து பின் பண்ணாமைக்கு நார்மலாக தான் விட்டுருக்கீங்க. ஸோ நார்மலாக விட்டுட்டு அப்படியே உங்கள் தலையை துவட்டிக்கிட்டே இருக்கீங்க. பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி அது மூலமாக தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ சன்லைட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது சன்லைட் வருதுன்றதுக்காக கண்ணை கசக்கிக்கிட்டே எழுந்து பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ரொம்ப அழகாக உங்களோட ஷேப்ஸ் எல்லாம் அப்படியே விளங்க ரொம்ப அழகாக அந்த சன்லைட்டில் நின்று உங்களோட ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே அவரோட ஹார்ட்ஸ் எல்லாமே இப்படி ஸ்கிப் ஆகுது. இருந்தாலும் அவருக்குள்ளேயே இல்லை, எனக்கு இவளை பிடிக்கல, இவளை எனக்கு பிடிக்கவும் கூடாது, எந்த காரணத்தட்டும் இவளை எனக்கு பிடிக்கவே கூடாது அப்படின்னுக்கிட்டே அந்த கதவை கொஞ்சம் முறியா இங்க நான் படுத்து கிடக்கிறது உனக்கு விளங்கல? என்ன இப்படி எல்லாம் பண்ணி என்ன செடியூஸ் பண்ணலான்னு பாக்குறியா? அதான் நீட்ட அக்ரிமெண்ட்லயே சொன்னனே உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு. அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ற? இல்லைங்க, நான் அது அப்படி இல்லைங்க, நான் வெறும் ஹேர் ட்ரை பண்றதுக்காக மட்டும்தான் டோர் ஓப்பன் பண்ணேன். கதவை மட, ஏதோ உங்க ஒப்பம் வீடு மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இது ஏன் வீடு. இங்க நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும். நான் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு லேட்டா தான் தூங்கினேன். ஆனா நீ இப்படி ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுந்து எழுப்பிட்டேன். கொஞ்சம் கூட அறிவண்டதே கிடையாதாடி. படிச்சிருக்கியா இல்ல அதுவும் இல்லையா அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப திட்டுறாரு. நீங்க எதுவுமே பேசல. அப்படியே சைலண்டா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேரா வந்து மிரருக்கு முன்னால உட்காந்து உங்களோட ஹேர் ட்ரையரை வச்சு ஹேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ ஆமா இதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு வெளியால போய் ஹேர் ட்ரை பண்ற அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க இல்ல அதெல்லாம் ஹேர் ட்ரை பண்ணா ஹேர் ஃபால் ஆகும். ஆமா, அப்படி 6 அடி கூந்தல வச்சுட்டு இருக்கா, இவக்கு ஹேர் ஃபால் ஆகும். காலையிலேயே மூட ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னுக்கிட்டே நேராக அவர் பாத்ரூம்குள்ள போய் அவர் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. நீங்க அப்படியே உங்களோட ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கண்ணெல்லாம் டியர்ஸ், அதனால அதெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே மூஞ்சில் ஒரு ஸ்மைல் அப்பேர் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறீங்க. ஸோ டேவுக்கும் காஃபி அப்படியே ஊற்றிட்டு நேராக ரூமுக்கு வரீங்க. ரூமுக்கு வந்ததும் டே ரூமில் இல்லை. ஸோ அப்படியே அந்த காஃபியை அந்த டேபிள்லேயே வச்சுட்டு திரும்ப அப்படியே ஒரு டவலை மட்டும் ரெப் பண்ணிட்டு அப்படியே பாத்ரூமுக்குள்ளே இந்த விளையாட வராரு. நீங்கள் அப்படியே சாரிங்க தெரியாம வந்துட்டேன் அப்படிங்க. ஆமாம், இவ தெரியாம வந்துட்டாலும் உனக்கு தெரியாதாடி நான் பாத்ரூம்ல குளிக்க போனது? இல்லைங்க அத்தை, காஃபி கொடுக்க சொன்னாங்க. அதுதான், எனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காது, அதை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க இல்லைங்க அத்தை தான் சொன்னாங்க நீங்க மார்னிங் காஃபி குடிப்பீங்க அப்படின்னு. எனக்கு இப்போ பிடிக்காது, எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க அதை எடுத்துட்டு போலாம்னு அதை எடுக்க போக அப்படியே டேவோட அம்மா நேரா உங்க ரூமுக்கு வராங்க. டோரை நாக் பண்ண டே அப்படியே யாரு? டே நான் தான்டா அம்மா, வாமா உள்ள அப்படிங்கிறாரு. அப்போ என்னம்மா காஃபி கொடுத்துட்டியா? இல்லத்த அவரு வேணான்னு சொல்லிட்டாரு, ஸோ அதான் கீழே எடுத்துட்டு வரலாமேன்னு. டே என்னடா, நீ தான் காலையில காஃபி குடிக்கலனா அப்படியே ஹெடேக் ஆகும், அதனால எனக்கு காலையில காஃபி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவ. இப்போ என்ன எடுத்து குடி, ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னுக்கிட்டே உங்க கையில இருக்க அந்த காஃபியை வாங்கிட்டு நேரா போய் டேட கையில அப்படியே வச்சுட்டு குடி, இப்போ நீ குடிக்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ டே அதை குடிச்சிட்டு சரி குடிச்சிட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க. அப்போ டேயோட மகன் ஆமா காஃபி எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ டே மறுபடியும் அதை ஒரு சிப் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. உன் பொண்டாட்டி போட்ட காஃபி சூப்பரா இருக்கு
இங்கே எல்லாருக்குமே அந்த காஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போது டீ அதை குடிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை பார்க்க இங்கே எதுவுமே பேசல, அப்படியே தலையை கொஞ்சம் மாற்றிக்கி நிற்கிறீங்க. ஸோ அப்படியே டீயோட அம்மா, ஆமாம் என்ன எங்கே கிளம்பிட்டேன் இவ்வளோ விடிய வக்கல்ல காத்தால? அம்மா ஆஃபீஸ் போகணும், கல்யாண வேலையால் 2 days ஆஃபீஸ் பக்கமே போகலை, நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதை போய் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன், உனக்கே தெரியல போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்போது டேவோட அம்மாவை, இப்போ தானே கல்யாணம் இருக்குது, ஒரு 1 week இருந்துட்டு போயேன். அம்மா 1 weekெல்லாம் இருக்க முடியாது, உனக்கே தெரியும் என்ன பிரச்சனைன்னு, நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசாத சரியா அப்படின்ட்டே. சரி அப்படின்ட்டு டே அப்படியே அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போகிறாரு. அப்போது டேயோட அம்மா அவங்களை பார்த்துட்டு, அவள் அப்படித்தாம்மா கொஞ்சம் சிடு வெளியாகவே அவன் கையில் பொறுப்பெல்லாம் போயிடுச்சாங்க. ஸோ அவன் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஒர்க்லேயே போயிட்டு, அதனால தான் இவ்வளோ சிடுன்னு இருக்கான். நீ அதெல்லாம் யோசிக்காது சரியா? சரி வா மார்னிங் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு உங்களை கை வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது டே அப்படியே ரெடி ஆகிட்டு படன்னு கீழே இறங்கி வராரு. அப்போது டேயோட அம்மாவும், டே வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இப்போ டேயோ, இல்லைம்மா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. இப்படி உங்களுக்கும் டேக்க விடையில் அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி ஒரு 1 week ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டே கூட பெருசாக பேசுறது கிடையாது, டேயும் உங்க கூட பெருசாக பேசுகிறது கிடையாது. அப்போது டேயோட அம்மாவோ டேவை பார்த்துட்டே, டே நீ டெய்லி ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்க, ஆனால் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வீட்டிலேயே இருக்கிறான், இவளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போ, பாவம் இல்லை அந்த பொண்ணு எத்தனை நாள் தான் வீட்டிலேயே இருக்கும் அப்படிங்க. டே அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா கல்யாணம் பண்ண சொன்னீங்க, பண்ண அவ்வளோந்தான், வேற ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இடையில. ஸோ நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? டே நான் ஒன்றும் இது சொல்லால் கிடையாது, அப்பா தான் சொன்னார், நீ எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட பேசிப்போ, என்கிட்ட தான் நீ உங்களுக்கெல்லாம் வாய் வருது, நீயா இருந்தாலும் சரி ஜேகேவா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் என்கிட்ட நல்லா வாய் காட்டுறீங்க, இதே உங்களோட அப்பான்னு வந்துட்டா ஒன்றுமே பேச மாட்டீங்க, போய் உங்கள் அப்பா கிட்டே கேளு அப்படிங்க. டே அப்படியே முறைச்சி பார்த்துட்டேன், இப்போ எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க, எனக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போக தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ டேயோட அம்மா, நீ ஏதாவது ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போடா, ஏதாவது பண்ணிடா, இந்த நாளைக்கு தாண்டா வீட்டிலே இருப்ப, நீயும் ஆஃபீஸ்க்கே போயிட்டு இருப்ப, ஏதாவது மூவி டேட்ஸ் அப்படி ஏதாவது கூட்டிகிட்டு போடா அப்படிங்க. அப்படி உங்களை பார்த்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படிங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நேராக ரூமுக்குள்ளே போகிறீங்க. அப்போது டே உங்கள் பின்னாடியே வராரு, நீங்கள் ஹாப்பியாக போகிறதெல்லாம் அப்படியே பின்னிக்கு நடந்து வரைக்குள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. அப்படி பார்த்துக்கிட்டு வந்தவர் நேராக ரூமுக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணதுமே, என்ன நீ தான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அவர் என்ன ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, ஸோ என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னியா, நீ சொல்லிருப்படி, நீ சொல்லக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே டிவி பார்த்துட்டு, நான் எதுவுமே சொல்லலைங்க, மாமாவை தான் சொன்னார், நான் எதுவும் சொல்லலை அப்படிங்க. அப்படின்ட்டு எங்களை பார்த்து மறைச்சிக்கிட்டேன், ஓவராக எதுவும் கிடைக்காம சீக்கிரமாக ரெடி ஆகும் அப்படின்னுட்டு அவர் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் பேண்ட்டும் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அப்படியே அவரோட வாட்சை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து ஒரு பிளாக் கலர் சாரி, இது 2 பேருமே அன்எக்ஸ்பெக்டடாக வேர் பண்ணது. அப்போ பிளாக் கலரில் சாரி வேர் பண்ணிவிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வர டே அப்படியே பின்னுக்கு திரும்பி உங்களை பார்த்துட்டு, நல்லா தான் இருக்கா, பேசாம இவனால லவ் பண்ண என்ன அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே டேவை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்கா, என்ன 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே, அப்போ அப்படியே ஒரு ஷாக்கிங்கா அப்போ அவரை பார்க்க, அவரும் என்ன நான் போட்டுறதை பார்த்துட்டு அப்படியே கப்பல்ஸாகவே போட்டுட்டு வந்துடலாம்னு போட்டு வந்தியா அப்படிங்க. இல்லைங்க நான் அப்படி ஒன்றும் பண்ணல, வேறு சாரி நான் துவைக்க போட்டிருக்கேன், ஸோ இது மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் அப்படிங்க. கீழே டேவோட அப்பாவும், டே எவ்வளோ நேரம் ரெடி ஆகிங்க 2 பேரும், சீக்கிரமாக கிளம்புங்க அப்படிங்கிறாரு. இப்போ இதோ பண்ண சீக்கிரமாவா அப்படிங்க. நீங்கள் அப்படியே டேக்கு பின்னாடியே போகிறீங்க, இப்படியே மூவி பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு போகிறீங்க. அது ஒரு லவ் மூவி, நீங்கள் அவ்வளோ என்ன சொல்கிற லவ் ப்ளஸ் காமெடி மூவி. ஸோ நீங்கள் அவ்வளோ ரசித்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் டேக்கோ படத்தை பார்க்க இன்ட்ரெஸ்டே கிடையாது. டே அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே அங்காளையும் இங்காலையும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ
அப்படியே உங்கள் பக்கம் திரும்பும்போது உங்கள் ஃபேஸும் அந்த தியேட்டரோட லைட்ஸுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. நீங்கள் அப்படியே அதை பார்த்து சிரிக்கிறதும் அதை பார்த்து அழுகிறது இதெல்லாம் பார்த்து அவர் உங்களை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே அவர் பார்க்குறதே ஃபீல் பண்ணாமக்கே அப்படியே மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களோட மூவி டேட் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது நீங்கள் அப்படியே நேராக வீட்டுக்கு வரீங்க. அப்போது வீட்டுக்கு வர வழியில் வந்துட்டு என் மனசுக்குள்ள இல்லை எனக்கு இவ்வளோ பிடிக்காது, எனக்கு இவ்வளோ பிடிக்காது, எனக்கு இவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு எப்போவுமே இவ்வளோ பிடிக்காது, எனக்கு சூட்டபிளான ஒரு பொண்ணை நான் சீக்கிரம் பார்க்கணும், அது இன்னைக்காகவே இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரே சிரிப்பு சத்தம், நல்ல கலக்கலன்னு இருக்கு வீடு. அப்போது நீங்கள் அப்படி உள்ளே வரும்போது பார்த்தா அப்படி உங்கள் சிஸ்டர் ஜெய்தான் அங்கே உட்காந்துருக்கு. தாத்தா பாட்டி அப்புறம் தேவோட அம்மா அப்பா ஜேகே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அப்படியே உள்ள வந்தவர் அப்படியே ஜெய்யை பார்க்குறாரு. ஜெய் ரொம்ப அழகா ஜாலியா அப்படி சூப்பராக எல்லாரோடையும் அட்டாச்ட் ஆகி அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே தேவுக்கு அவரோட ஐடியல் டைப்பை பார்க்குற மாதிரியே இருக்கு. எல்லாருக்கூடையும் பேசி சகஜமா அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஸோ பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே யார் என்ன ஏதுன்னு தெரியாமலேயே விழுந்துட்டாரு ஜெய் மேலே. அப்போது அப்படியே ஜெய்யவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் வந்ததை பார்த்ததுமே ஜெய் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறான். அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஹே நீ எப்படி வந்த? அக்கா நான் தான் சொன்னேன்ல எனக்கு எக்ஸாம்ஸ் வருது, அங்கேருந்து வந்துட்டு போகணும், ரொம்ப கஷ்டம்னு, அதனால தான் இங்கே வந்தேன் உன் கூட இருந்துட்டு போகலான்னு. அப்படியே உன் கூட இருந்துட்டு போனாங்க அதனால தான் வந்தேன் அப்படிங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜெய்யை ஹக் பண்ணிட்டு அச்சோ செல்ல கட்டி நீ வந்துட்டியாடி அக்கா ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா ஒன்று, அக்காவுக்கு ரொம்ப போர் அடிச்சு அப்படின்னு அவளை ஹக் பண்ணி அவளோட சீக்ஸில் என்ன கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜெய்யோ எத்தனை நாள் ஆச்சு எங்கள் அக்கா கூட என்னை மிஸ் பண்ணுற பற்றியா அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நீ தான் என்னை மிஸ் பண்ண மாட்டேங்கிட்ட, ஆனால் நீ தான் இப்போ என்னை மிஸ் பண்ணுற, நீங்கள் வந்து நிற்கிற அப்படிங்க. என்ன பண்ணுறது கூட பிறந்தாலே அப்படித்தான் அப்படின்னு காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் திரும்பி அப்படியே தேவை பார்க்க ஜெய் அப்படி தேவை பார்த்துட்டு மாமா என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தில் என்ன சரியாகவே பார்த்துருக்க மாட்டீங்க, நான் தான் அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்றா. அப்போது அப்படியே உறைஞ்சி போய் ஜெயை பார்த்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்குறாரு. இது உங்களுக்கும் சரி ஜேகேயோட அம்மா அப்பா ஜேகே தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பெரிய ஷாக். அங்கே இருந்த எல்லாருக்குமே பெரிய ஷாக். ஏன்னா யாரு கூடயுமே சிரிச்சு கூட பேச மாட்டாரு, ஆனால் ஜெய்கிட்ட நார்மலாக சிரிச்சு அப்படி பேசுகிறாரேன்னு சொல்லி தான் எல்லாருக்குமே ஷாக்கிங். அப்படியே எல்லாரும் ஷாக்கிங்காக அப்படியே தேவை பார்க்க அப்படியே ஃபன்னாக ஜாலி உங்களோட சிரிச்சிடுன்னு இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாரு, சிரிக்கிறாரு, பேசுகிறாரு, ரொம்ப நல்லா அவங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போது நீங்கள் இதெல்லாம் மாதிரி தேவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து தேவோட பாட்டிக்குமே கூட ரொம்ப சஸ்பீஷியஸாக தெரியுது. அப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஜெய்க்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளேயே ஜெய்யை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஜெய்க்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தேர்கிட்டையோ யார்கிட்டையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. நீங்கள் அப்படி நார்மலாக அப்படி ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மாதிரியே இருந்து கொள்கிறீங்க. அப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜெய் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு கிளம்பி போய் ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு தாலி பிடிச்சி கோக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே வராங்க. ஸோ உங்களுக்கு தாலி பிடிச்சும் கோக்குறாங்க. அப்போது அந்த டைமில் தேவ் வந்து அவருக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதாவது தாலி பிடிச்சி கோத்ததுக்கு அப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பினதும் உங்களோட அம்மா அப்பாவும் ஒரு ஒர்க் விஷயமா போகிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. பூஜை நான் ஃபேமிலி கூட அதாவது அக்கா கூட எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் உங்கள் வீட்லேயே நிற்கிறான்.
அப்போ நீங்க ஜெய் ஜேகே அப்படின்னு எல்லாருமே ரவுண்டா உட்காந்துருந்து பாட்டில் எல்லாம் சுற்றி ட்ரூத் ஆர் டேர் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டைம்ல வந்து ஜெய்யை பார்த்து உங்க பாட்டி உனக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜெய் அப்படியே நிமிர்ந்து அப்படியே ஜேகே பார்த்துக்கிட்டே அவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் கூடயும் ஈஸி கோயிங்காக இருக்கணும். நான் கேட்டேன், நான் நில்லுன்னா நிற்கணும், போனால் போகணும், அப்படி ஒரு நாய்க்குட்டி மாதிரி என்னோட இருந்துக்கணும். அப்புறம் ரொம்ப லவ்விங்காக இருக்கணும், ரொம்ப சாமிங்காக இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்புறம் அவன் ரொம்ப ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்கணும் அப்படின்னு அவள் ஜேகேவை மைண்டில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது இந்த சீன் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போது தேவோட கார் வர சவுண்ட் கேட்குது. அப்போது தேவ் நேராக காரில் இறங்கி வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படி அவங்க தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இது பாட்டியும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் கூட கொஞ்சம் தூரமாக இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியாது, கண்ணெல்லாம் கலங்க. அப்படி அங்கேருந்து போக அப்படி பாட்டி திரும்பி உங்களை பார்க்குறாங்க. அப்போது தேவ் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்க தெரியும், நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நானும் சாமியாக இருக்கேன்ல அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது இது எதுக்காக அப்படி பேசுகிறாருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கும் புரியல. பாட்டி எல்லாருமே இதை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கும் பாட்டிக்கும் இது என்ன விஷயங்கிறது புரிஞ்சிடுச்சு. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. நேராக நீங்கள் ரூமுக்கு வந்துடுவீங்க. ரூமுக்கு வந்து இப்படி டைம் ஸ்கிப்பாக தேவ் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப எரிஞ்சு விழுறாரு. எதுக்கு எடுத்தாலும் என்ன நீ எதுக்காக என்னக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போது உங்களுக்கு ஒரு நாள் ஆத்திரமே தாங்க முடியல. அப்போது நீங்கள் தேவை பார்த்துக்கிட்டே, தேவ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் சிஸ்டரை லவ் பண்ணுறீங்க அப்படிங்க. உனக்கு தெரிஞ்சிடுச்சா? ஆமாம், நான் உன் சிஸ்டரை லவ் தான் பண்ணுறேன். இப்போ என்னதுக்கு? நான் உன் சிஸ்டரை லவ் பண்ணுறதுனால உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு எதுவும் வரல. ஊரில் என்ன பேசும்? நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் எப்படி ஏன் சிஸ்டரை லவ் பண்ணலாம்? இது நல்லதுக்கே கிடையாது தே அப்படிங்க. என்ன நல்லதுக்கு கிடையாது? என்ன நல்லதுக்கு கிடையாது? உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு ஆல்ரெடி சொன்னல. என்னோட ஐடியல் டைப் அவள் மட்டும்தான். அவளால் மட்டும்தான் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியும். உன்னால எப்பயுமே எனக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியாது. உனக்கு சிரிச்சு பேசக்கூட தெரியாது, எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு சிரிக்க பேச தெரியாது இல்லைங்க. என்னை நீங்கள் எப்பயுமே அழ வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் எப்பயுமே அழுதுகிட்டு இருக்கேன். என்ன என் கூட கொஞ்சம் பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபன்னியாக பேசுங்க, அப்போ கூட எனக்கு சிரிக்க தெரியும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தான் உங்களோட ஈகோ முக்கியமாச்சே. ஆமாண்டி, எனக்கு என் ஈகோ தான் முக்கியம். எனக்கு உன் தங்கச்சியை தான் பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு சிடுமூச்சை நான் எப்போயுமே லவ் பண்ண மாட்டேன். அந்த உன் ஞாபகத்தில் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? எப்போ பாரு நை 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 எடுத்துக்கிட்டு அப்படிங்க. நீங்கள் அப்படி அவரை பார்த்துக்கிட்டேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுன்றதே இல்லைன்னு. நீங்கள் இப்போ போய் அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் அப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஷீ இஸ் மை சிஸ்டர். எந்த டைம்லையும் என்ன நடந்தாலும் சரி, அவள் எப்பயுமே உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படிங்க. அவர் அப்படி உங்களை பார்த்துட்டு, அவள் அக்செப்ட் பண்ணுறாளோ இல்லையோ, அவளை நான் அடைஞ்சு ஏற்றிடுவேன். அவளுக்கு வேற யாரையும் பிடிக்கலல்ல. இப்போதைக்கு என்னத்தான் பிடிச்சிருக்கு? என் கூட தான் நல்லா பேசுகிறான். யார் கூட பேசுகிற மாதிரியும் என்கிட்ட பேசுகிறது கிடையாது. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட இது வெக்கமாக இல்லையா? அவள் அக்காட ஹஸ்பண்ட்ன்றதுனால தான் உங்கள் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக அவள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்களை ஒரு மாமா ஸ்தானத்தில், அவளுக்கு இன்னொரு அப்பா ஸ்தானத்துலங்க நீங்கள். ஆனால் நீங்கள் என்னன்னா இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்க இப்படின்னு நீங்களும் தேவ் ஆர்கியூ பண்ணி கொண்டிருந்த அந்த டைம்லையே கீழே தேவோட அம்மாவும், தே இங்கே கொஞ்சம் வாயே அப்படிங்க.
நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீங்கள் எப்போவுமே திருந்த மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. அங்கே போனால் கீழே ஹோல் ஃபேமிலி, அதாவது தேவோட ஹோல் ஃபேமிலி அசெம்பிள் ஆகியிருக்கு. தேவோட தாத்தா பாட்டி, அப்புறம் உங்கள் சிஸ்டர், அப்புறம் ஜேகேவோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. அப்போது நீங்கள் கீழே இறங்கி போய் கொண்டிருக்கும் போதே அப்போது உங்கள் சிஸ்டரோ உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டேன், அவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், நானும் ஜேகேயும் லவ் பண்ணுறோம், இது ஸ்டார்டிங்லேருந்தே நானும் ஜேகேயும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வந்த டைம்லேருந்து எனக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இதை மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே கீழே உங்கள் தங்கச்சி சொல்கிறத ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்ருக்கீங்க. அவள் இன்னொரு லைஃபுக்குள்ளே போகிறா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே மேலே தேவை பார்த்தா தேவோட கண்ணெல்லாம் கலங்கி அப்படி ஒரு மாதிரி நிற்கிறாரு. அப்போது உங்கள் தங்கச்சியை நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, சீரியஸ்லி நீயும் ஜிக்கே லவ் பண்ணுறீங்களா, பத்தியா நீ அக்கா கிட்டே இருந்தே மறைச்சிட்ட அப்படிங்க. அப்படி உங்கள் தங்கச்சி ஜெயோ உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லைக்கா, இது சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி மீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் எதுவுமே சொல்லிக்கல அப்படிங்க. இப்போ மட்டும் என்ன அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா, சீக்கிரமாக பேசி கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு இருக்காரு. சைட் பை சைட் ஜேகே அண்ட் ஜெயோட கல்யாண வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களை சைட் அவர் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் உங்களை பார்க்கும்போது, உங்கள்கிட்ட பேசும்போது அவர் உங்ககிட்ட ரசித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம எப்படியோ வயதாக என் ஒய்ஃப்னு ஆயாச்சு, நான் அவ கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களை ஒரு நாள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே வயன் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே தேவை திரும்ப பார்த்துட்டு, உங்களுக்கும் எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, இன்னொரு 1 year தானே உங்களுக்கும் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், எப்படியும் அதில் 3 months கிட்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிறீங்க. அப்போ தேவை நான் அது சம்மந்தமாக பேசணும்னு நினைக்கல, நான் பண்ணது தப்பு தான், என் மேலே தான் ஹோல் தப்பு, ஐம் சாரி, இனிமே நானும் நீயும் சேர்ந்தே வாழலாம், வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை வெளியிலையும் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அப்படிங்க. நீங்கள் ஆமாம், உங்களோட சேர்ந்து வாழணும்னு யாரும் இங்கே காலை விழுந்து கெஞ்ச கிடையாது. இப்போது இப்படி சொல்லுவீங்க, அப்புறம் நீங்கள் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. எதுக்கு எனக்கு இதெல்லாம், இதுக்கு மேலே இனிமேல் நீங்கள் என் லைஃப்பில் தேவையே கிடையாது தான் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. ஓகேடா, இதோட இந்த 2 ஷோட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பார்ட்டையும் போட்டுடுறேன், எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் நிறைய நாய்ஸஸ் இருந்திருக்கும், ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கிற டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சாரி. அண்ட் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கல இந்த சேனல் ரன் பண்ணுற நரேஷன், இது ஒன்றுமே பிடிக்கல அப்படின்னா முன்னமே சொல்லிடுங்க, நான் இதை நீ பண்ணல. ஓகே, அண்ட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.